வெல்கம் டு வெஜ்ஜி சமையல். இன்னைக்கு நாம பண்ண போற ரெசிபி பன்னீர் பூஜி சாண்ட்விச். இதை நாம எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு நாம இப்போ பார்க்க போற ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு சாண்ட்விச் ரெசிபி தான். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சமான பன்னீர் பூர்ஜி சாண்ட்விச். இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ பன்னீர் பூர்ஜி சாண்ட்விச் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கடாயை எடுத்துக்கிறோம். இப்போ பேன் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட போகிறேன். இந்த அளவுக்கு நமக்கு எண்ணெய் தேவைப்படும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த எண்ணெயை விட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இந்த எண்ணெய் இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நான் இதோட ஆட் பண்ண போகிறேன். இப்போ இந்த வெங்காயத்தை ஆட் பண்ண உடனேவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இதுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது. அதையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து போட்டு ஆட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதி அதோட சேர்த்து போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதோட பச்சை வாடை மட்டும் கொஞ்சம் போகிற அளவுக்கு நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ப்ரௌன் பண்ணணுங்கிறது இல்லை, லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும். இப்போது இது நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது ஃப்ரை ஆகும்போதே நீங்கள் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அது போரும் அப்படிங்கிறதுனால போட்டிருக்கேன். சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆனியனோட ஒரு கிளாஸி லுக் கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம 2 நிமிஷம் வதக்கிட்டோம். 2 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ப்ரௌன் ஆகாமல் எல்லாம் ஜெல்லாகி வந்திருக்கும். உங்களுக்கு அந்த இஞ்சி பூண்டு விழுதோட ஆனியன் ஜெல்லாகி வந்திருக்கும். இந்த சமயத்தில் நான் ஒரு பெருசாக இருக்கிற ஒரு தக்காளியை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வேகணும். வெந்ததுன்னா இது ரெண்டும் சேர்ந்து வரும். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் ஆயிடுச்சு. இப்போ 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் கரம் மசால் பொடி, 1 ஸ்பூன் காரப்பொடி, 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, இது எல்லாத்தையும் நம்ம இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் வதக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னாக்கா அப்போ தான் இந்த மசாலோட பச்சை வாடையெல்லாம் போகும். இப்போ 1 நிமிஷம் வதக்கிட்டோம். நம்ம 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னாக்கா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப வேண்டாம். ஏன்னா இது நம்ம சாண்ட்விச்சில் ஸ்டஃப் பண்ணணும். ரொம்ப இது ட்ரையாக இருக்க வேண்டாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. இதில் நான் ஒரு 50 கிராம் தான் இருக்கும் இந்த பன்னீர். ஓகேங்களா? ஒரு 200 கிராம்ஸ் பன்னீர் வாங்கினேன். அதில் 1/3 போர்ஷன் எடுத்து நான் துருவி வச்சுருக்கேன். அதனால் கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் 60 கிராம் பன்னீரை எடுத்து துருவி வச்சுருக்கோம். இதையும் இந்த மிக்சரோட நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. ஏன்னா பன்னீர் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 1 மினிட் வதங்கினாலே போதும். இது எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு நீங்கள் வதக்கினாலே போதும். இப்படி லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 1 மினிட் வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆனியன்ஸு, டொமேட்டோ, பன்னீர் எல்லாம் சேர்ந்து இதாக இருக்குது. இதோட நீங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சாண்ட்விச்க்கான ஸ்டஃபிங் நம்மக்கிட்ட ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க ஸ்டஃபிங் எப்படி ஸ்டஃப் பண்ணிடலான்னு பார்க்கலாம் சாண்ட்விச்சில். இப்போ நம்ம ஸ்டஃபிங் எப்படி பண்ணிடலான்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெட் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பக்கத்தில் வெண்ணெய் தருவங்க. இப்போ இந்த வெண்ணெய் தருவின பக்கம் தான் நமக்கு கிரில்லில் கீழே போக போகுது. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த பன்னீர் புர்ஜி எடுத்துகிட்டு ப்ரெட்டு ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். சூடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் எனிவேஸ் நம்ம டோஸ்ட் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லா பக்கத்துக்கும் ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. பார்த்தீங்களா? நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு இல்லையா? இந்த ஸ்டஃபிங் இருந்தால் போதும். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே ப்ரிஃபரன்ஸ் தான். இப்போ நான் இங்கே அமுல் சீஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அமுல் சீஸ் போட்டுக்கலாம். இல்லை வேண்டாம், நான் கொஞ்சம் டயட் கான்ஷியஸ், நான் சீஸ் எல்லாம் சேர்க்கறது இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சீஸ் போட வேணாம். எங்கள் வீட்டில் பசங்க தான் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுனால நான் அமுல் சீஸ் வச்சு இன்றைக்கி பண்ணுறேன். இது இந்த சீஸ் இல்லாமல் கூட நீங்கள் பண்ணலாம். எங்கள் வீட்டில் பசங்க சாப்பிட்றாங்கிறதுனால நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் இதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டு வைக்கிறேன். ப்ரெட்டோட உள் பக்கத்தில் நான் பட்டர் போடவே இல்லை. வெளி பக்கத்தில் கிரில்லோட மார்க்ஸ் வரணுங்கிறதுக்காக மட்டும் பட்டரை போட்டுட்டு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சாண்ட்விச் மேக்கரை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே லைட்டாக ஆஃப் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வச்சு நான் இப்போ டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு ஆட்டோ ஆஃப் இருக்கிறதுனால சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம ஒரு சர்விங் பவுலில் எடுத்துகிட்டு 2 பீஸா கட் பண்ணி வச்சுக்கலாம்.
இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்களா அழகாக அந்த பன்னீர் எல்லாம் ஸ்டஃப் ஆகி சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ரொம்ப அருமையான பன்னீர் புர்ஜி சாண்ட்விச் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.